ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு சிறுவன் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த காலணி வந்து கடல் அலை வந்து ஒன்று இழுத்துட்டு போயிடும். அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கடல் வந்து சரியான திருடன் அப்படின்னு அந்த கடற்கரை ஓரத்தில் எழுதி வைக்கிறான். இன்னொருவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கடலில் நிறையா மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்து அதை வந்து நல்ல லாபத்துக்கு வைக்கிறார். கடல் சரியான கொடையாளி அப்படின்னு எழுதி வைக்கிறார். இன்னொருவர் என்ன பண்ணுறாருனா, கடலில் முத்து குளிக்க போகிறார். முத்தெல்லாம் குளித்து முடித்தோன்னா இந்த கடல் சரியான வள்ளல், நிறைய முத்தெல்லாம் அறுவடை பண்ண பிறகு கடல் சரியான வள்ளல் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வைக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா, கடந்த ஆண்டு பெரிய அந்த சுனாமியில் என்னுடைய குடும்பம் இழந்துருச்சு, இந்த கடல் கொலைகார கடல் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்கிறார். இந்த கடல் அலை வந்து என்ன பண்ணுறதுனா, எல்லாரும் எழுதி வச்சதை பூரா அழிச்சிட்டு போயிடுது. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இது அனைவருடைய பார்வையிலையும் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். யாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. நமக்கான வாழ்வை சிறப்பாக, சந்தோஷமாக, நேர்மையாக, நமக்கான வழியை தேர்ந்தெடுத்து சிறப்பாக போயிட்டே இருக்கணும். அவங்க இப்படி நினச்சிப்பாங்க, இவங்க இப்படி நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி கொள்ள இயலாது. அதனால் நம்ம பார்வையை நேர்கொண்ட பார்வையாக்கி சிறப்பாக சந்தோஷமாக இருப்போம்.